கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வசனத்துடைய முற்பகுதி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரை கர்த்தர் கைவிடுகிறதில்லை என்று சங்கீதக்காரர் சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது சொல்றார். ஆகவே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. தீமையின் மகனாகிய பர்தேமியு எரிகோ வீதியில பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். இயேசு வராரு சொல்லி கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுறான். ஜனங்கள்லாம் அதட்டுறாங்க. ஆனாலும் மறுபடியும் அதிகமாய் உரத்த சத்தமாய் கூப்பிடுறான். பாருங்க, கர்த்தரை தேடின அந்த குருடனை கர்த்தர் கைவிடலை. செகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். உள்ளனான் அப்படின்னால காட்டாத்தி மரத்தில் ஏறி உட்காந்துனான். கூப்பிடுறாரு, செகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன். அழைச்சிட்டு போனான். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்து பாருங்க. கர்த்தரை தேடின குருடனை, கர்த்தரை தேடின வரி வசூலிக்கிறவனாகிய செகைவை கைவிடுவதில்லை. நிறைய சாட்சிகள் வேதத்தில் வாசித்துட்டே போகலாம். ஆகவே இன்றைக்கும் அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதவை. ஆகவே கைவிடாத கர்த்தரை நாம் கரம் பிடித்து நடந்து வெற்றி நடை போடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தையே நன்றி. வார்த்தைகளை பிடித்து கொண்டு வெற்றி நடை போடுவதை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.